வருமானம் குறைஞ்சா முதலீடு நஷ்டமா? இது உங்களுக்கான எமர்ஜென்சி எஸ்ஐபி. வருணம் கே. இந்த வீடியோ தகவல் மட்டுமே முதலீட்டு ஆலோசனை அல்ல. சரி, இப்போ நாம பார்க்க போறோம் 7 சின்ன தலைப்புகள். ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும். உங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, எல்லாமே ஈஸியா இருக்கும். நிதி உதவிக்கான வழிகளை தேடி பாருங்க. 1 2 3. சரி, இப்போ நாம பார்க்க போறோம் 7 சின்ன தலைப்புகள். ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும். உங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, எல்லாமே ஈஸியா இருக்கும். நிதி உதவிக்கான வழிகளை தேடி பாருங்க. 1 2 3. வருமானம் குறையிறது கஷ்டம்தான், எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இதுல பதட்டப்படாம யோசிக்கணும். உங்க முதலீடுகள்ல என்ன மாற்றம் செய்யலாம்னு பார்க்கணும். உளவியல் காரணிகள் நம்ம முடிவுகளை பாதிக்கலாம். அதனால நிதானமா சிந்திச்சு செயல்படுங்க. அவசரத்துல தப்பு நடக்காதீங்க. இதுதான் எமர்ஜென்சி எஸ்ஐபி. சரி, இப்போ யூபிஐல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கும். ஆனா ரொம்ப சுலபமானது. பணம் அனுப்பவும் பெறவும் ஆன்லைன்ல ஷாப்பிங்கும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பானதும் கூட. கண்டிப்பா பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். 1 2 3. சரியா? சரி, பார்க்கலாம். சிப் எப்படி உதவுன்னு. உங்க சேமிப்புக்கு இது ஒரு நல்ல வழி. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. சந்தை சரியில்லாத நேரத்துல கஷ்டப்படாது. மாசம் மாசம் தொடர்ந்து போடுறதுனால ரிஸ்க் குறையும். இதோ சிப் உங்களுக்கு பலம் கொடுக்கும். 1. சந்தோஷம். இந்த அத்தியாயத்துல மோசடி ஆபத்து பத்தி பார்க்க போறோம். 2. நிறைய பேர் முதலீடுல ஏமாந்துட்டாங்க, கவனமா இருங்க. 3. எப்படி அடையாளம் கண்டுக்கிறது, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 4. உங்க பணத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். 5. இதோ சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1. சம்பவம் நடந்துட்டா பட்ஜெட் போடணும்னா முதலில் செலவுகளை பாருங்க. அப்புறம் வருமானத்தை கணக்கு போடுங்க. சின்னதா ஒரு டேபிள் போட்டு எழுதுங்க. இது மிச்சம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவசர காலத்துல முதலீடு செய்ய இது உதவும். 2 1 2 3 1. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம உண்மையான பணம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். 2. முதலீடு செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. 3. எது ரியல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு கண்டுபிடிங்க. 4. நஷ்டம் வந்தா என்ன பண்ணணும், இதையும் பார்க்கலாம் வாங்க. 5. கவனமா கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி வீடியோ தினமும் பார்க்க இப்பமையா போயிட்டோ கை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. இந்த வீடியோ தகவல் மட்டுமே முதலீட்டு ஆலோசனை அல்ல.